சில விஷயங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே கஷ்டம்னு நினைப்போம். ஆக்சுவலாக அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு எல்லாமே. அந்த ஈஸியான ஸ்வீட்லேருந்து தான் இன்றைக்கி ஜாங்கிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 1/2 கப் உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இதை இப்போ கிரைண்டரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கலாம். அரைச்சி அல்றதுக்கு 2 நிமிஷம் முன்னாடி இதில் 1/2 கப் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக உப்பு, ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துட்டு நல்லா மையாக ஓட விட்டு அள்ளிக்கலாம். மாவு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும். இப்போ இதுக்கு சீனி பாகு ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கடாயில் 2 கப் சீனி, 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு இந்த அளவுக்கு நைஸான கம்பி பதம் வரணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் கொஞ்சமாக புழிஞ்சு விட்டு இதை சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ஜிலேபி மாவு ஃபில் பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி எண்ணெய் கவர் எடுத்துக்கலாம். என்கிட்ட பைப்பிங் கவர் இருந்துச்சு, அதில் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ பணியாரக்கல் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஜிலேபி மாவை இதில் புழிஞ்சிடலாம். புழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுப்பு சிம்லே இருக்கணும், ஹையில் வச்சிடக்கூடாது. 2 சைடும் திருப்பி போட்டு ரொம்ப மொறுமொறுன்னு ஆயிடக்கூடாது, சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்துடணும். எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சீனி பாகில் இதை சேர்த்துடலாம். சீனி பாகு லைட்டாக சூடாகவே இருக்கணும். 2 நிமிஷம் ஊற வச்சு எடுத்தோன்னா சூப்பரான ஜாங்கிரி ரெடி. இது சின்னமாக வேணாம், பெருசாக வேணும்னாலும் நம்ம கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெருசாகவும் செஞ்சுக்கலாம். சின்னதோ பெருசோ டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.